எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி வீட்டில் எப்படி அப்பம் செய்கிறது, மிக இலகுவான ஒரு முறையில் எப்படி அப்பம் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் நான் அதுக்கு பாவிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி இதில் ஒரு கப் எடுத்து நான் 250 ml கப்பில் நல்லா ஒரு 6 மணித்தியால் நல்லா ஊற விட்டு வடித்து வச்சுருக்கிறேன். வெள்ளை பச்சை அரிசி ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் நல்லா 6-7 மணித்தியாலம் ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு. ஒரு 3/4 கப்புக்கு கிட்ட தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கப் சோறு எடுத்து வச்சுருக்கிறேன், சமைச்ச சோறு வச்சுருக்கிறேன். நீங்கள் சோறு இன்னும் கொஞ்சம் கூட போடுறனாலும் போடலாம், இந்தளவு காணும். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு நல்லா அரைச்செடுக்க போகிறோம். அரைச்செடுக்கிறதுக்கு நான் தண்ணி கொஞ்சம் லேசான சுடு தண்ணி விட்டு அரைக்க போகிறேன். அப்போ தான் அது பொங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். வெந்தயம் போட்டிங்கன்னா அப்பம் நல்ல ஒரு வாசமாகவும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலர், அந்த கலர் வர்றதுக்காகத்தான் வெந்தயம் போடுறது. தேங்காய் பூவை போடுவோம், சோறு, அதோட இந்த ஊற வச்ச வெந்தயம் அந்த தண்ணியோடையே போடுறேன். இது இந்த நான் சொல்கிற இன்றைக்கு நான் காட்டுற மெத்தடில் நீங்கள் அப்பம் ஒரு 3 to 4 மணித்தியாலம் புளிக்க விட்டீங்கன்னா போதும், கூட புளிக்க விடக்கூடாது. இது போட்டுட்டு நான் இப்போ கொஞ்சமாக மெல்லிய சுடுதண்ணி, அது நல்லா கை வைக்கக்கூடிய பொறுக்கக்கூடிய அளவில் தான் விடணும். ஆக கொதிக்கவும் தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா தண்ணி பதத்துக்கு நாங்கள் இதை அடிச்செடுப்போம். இப்போ நான் இதை நல்லா அரைச்செடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், இப்படி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ நாங்கள் ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். இந்த பாத்திரத்துக்குள்ளே தான் நான் மாற்ற போகிறேன். அதுக்கு முதல் நான் இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் சீனி, அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீனி, ஒரு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, கூட போட வேணாம் உப்பு போட்டுட்டு இப்போ இந்த அப்ப மாவை இதுக்குள்ளே ஊற்றுவோம். போட்டு நல்லா கிளக்கி விட்டுருவோம். இது இப்படி ஒரு பதத்தில் இருக்கும், உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். எவ்வளவு தண்ணி விடுறதுன்றது உங்களோட அரிசியோட அந்த தன்மையை பொறுத்தது, அது எவ்வளவு தண்ணி எடுக்குதுன்றது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் விட்டுருக்கிறேன். இப்போ இந்த அப்பமாவை நாங்கள் மூடி ஒரு இடத்துல, ஒரு கொஞ்சம் சூடான இடத்துல வைப்போம். ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் சூடான தண்ணி விட்டு தானே நாங்கள் அரைச்சிருக்கிறோம். அப்போ தான் அது ஈஸ்ட் பொங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 மணித்தியாலத்துலேருந்து 4 மணித்தியாலம். ஆக குளிராக இருந்தால் கொஞ்சம் கூட நேரம் எடுப்படும், உங்களோட கிளைமேட் குளிராக இருந்தால். அப்படி இல்லாட்டிக்கு ஒரு 2.5-3 மணித்தியாலத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் கூட பொங்கிச்சேன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அப்பம் சுட தொடங்கலாம். அல்லது ஒரு 3 மணித்தியாலம் 3.5 மணித்தியாலத்துக்குள்ளே பொங்கிடும். இதை நாங்கள் நல்லா துளாவி விட்டுட்டு மூடி போட்டு வைப்போம். ஒரு 3 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இந்த அப்பச்சட்டியை வச்சு மெல்லிய நெருப்பில் வச்சுருக்கிறேன். கூட நெருப்பு வைக்கக்கூடாது, சரியாக சட்டி சுட்டுட்டா அப்பம் சுத்த வராது. கொஞ்சமாக எண்ணெய், இது நான்ஸ்டிக் தான், எண்ணெய் தேவையில்லை. இருந்தாலும் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நல்லா டிஷ்யூவால் துடைச்செடுப்போம். நீங்கள் இரும்பு தாச்சி யூஸ் பண்ணுறதா கட்டாயம் எண்ணெய் போடுங்க. சட்டி நல்லா சூடாக இருக்கக்கூடாது. நல்லா சூடாக இருந்தால் இப்படி சுத்தேக்க எங்களுக்கு அப்பம் சுத்தாது. இப்போ இதை தூக்கி எடுத்து பிடிச்சு வச்சுக்கொண்டு கரண்டியில் மாவை எடுத்து இப்படி ஓரமாக விட்டுட்டு சுற்றுவோம்.
மெல்லிய நெருப்பில் வச்சு இது நல்லா வேகட்டும். மூடியை போட்டு வேக விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷம் ஆகி இருக்குது. நாங்கள் வந்து திறந்து பார்ப்போம். அடுப்பு வந்து நல்ல மெல்லிசாவே தான் எரியுது. பார்த்தீங்கன்னா சிவக்க தொடங்கிட்டுது. அதோட அப்பம் வந்து இந்த ஓரத்தை விட்டு கலண்டு வந்திருக்குது. இரும்பு சட்டி நீங்கள் நல்லா பழக்கின சட்டி என்றாலும் இப்படி கலண்டு வரும், அல்லது நான்ஸ்டிக்னாலும் கலண்டு வரும். இப்படியே நல்லா வெந்தயம் கொஞ்சம் போட்டோடையே நல்லா சிவந்தும் வந்திருக்குது. எங்களுக்கு கரண்டியே தேவையில்லை எடுக்கிறதுக்கு, நாங்கள் இப்படியே எடுக்கலாம். அப்பம் ரெடி ஆயிட்டுது. இப்போ ஒருக்கா அப்பம் போட்டாச்சு. இதை வடிவா டிஷ்யூவால் துடைச்சி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை விட்டு எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 1-2 செகண்ட் அந்த சூடு குறையணும். இல்லாட்டிக்கு இல்லாமல் விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே சுத்த வராது. நான் சொன்ன மாதிரி அப்படி ஆக இந்த சட்டி சூடாகிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு இது விளங்கிச்சேன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் தெளித்து அந்த சூட்டை அணைச்சிட்டு தான் அதுக்கு பிறகு தான் நீங்கள் திருப்பி அப்பத்தை ஊற்றணும் அடுத்த அப்பத்தை. இப்போ நாங்கள் அடுத்த அப்பத்தை ஊற்றுவோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் சூடாக விட்டு காட்டுறேன். நல்லா சூடாக விட்டு அப்பத்தை ஒருக்கா ஊற்றி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி அது வருதுன்னு சொல்லி. இப்போ சட்டி சரியான சூடாக இருக்குது. நான் கொஞ்சமாக அப்பமா ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுண்டு. இப்படி சுத்த வராது உங்களுக்கு அப்பம். உங்களுக்கு பார்க்க தெரியுது தானே, இப்படி திருப்பி பின்னாலே வந்து கொண்டு இருக்குது. இப்படி சுத்த வராது நீங்கள் சரியான சூடாக இருந்தால். அப்போ உங்களோட அடுப்பு வந்து நீங்கள் கூட்டி வச்சாலோ அல்லது சட்டி வந்து நல்லா சூடாகிட்டுதுண்டாலோ நீங்கள் வந்து நல்லா குறைச்சிட்டு இந்த அப்பத்தை இதை எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை சட்டியை நல்லா சூட்டை இறக்கிட்டு அதுக்கு பிறகு திருப்பி நீங்கள் அப்பம் சுடலாம். கொஞ்சமாக தண்ணியில் காட்டி அப்பத்தில் சட்டியில் சூட்டை இறக்கிட்டேன்னா இப்போ அடுத்த அப்பத்தை ஊற்றுவோம். சூட்டை இறக்கினோன்னு நல்லா சுத்த வருது. மூடி வச்சு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரையும் இதை சுட்டெடுப்போம். வீட்டிலேயே நாங்கள் செய்த அப்பம் நல்லா தயாராகிட்டுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு கட்டை சம்பல், ஏதாவது கறி, மீன் கறி அல்லது இடி சம்பல், தேங்காய் பூ சம்பல் எது வேணுமென்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாலும் சீனியும் விட்டு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி சீனி போட்டும் சாப்பிடலாம், இனிப்பாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க. இப்போ இது நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.